அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஸ்திகா சேனல். இப்போ வந்து நான் மைசூர் பாக்கு செஞ்சிட்ருக்கேன். இந்த மைசூர் பாக்கு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக செய்கிறது மைசூர் பாக்கு தான். இது வந்து நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மெயினாக வந்து கைவிடாமல் கிண்டணும், அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக வராது. அதுக்கப்புறம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் ப்ளஸ்ஸு நெய் சேர்த்து வச்சுருக்கிறத கொஞ்சம் சூடாக வச்சு அதில் ஊற்றி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பதமாயிட்டு கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான், மைசூர் பொடி ரெடி ஆயிட்டு. இந்த மைசூர் பாக்கு கிடையாது, மைசூர் பொடி. வைப்பா என்ன பண்றாங்கன்னா தட்டில் ஊற்றி சாப்பிட போறாங்க. பாதி இடத்துல பாதி இதுல பாதி ஊத்துங்க, இதுல கொண்டு வாங்க. நமக்கு இது பண்ணி கெட்டி ஆயிடாது, அது நிறைய விடுங்க. நீங்க இன்னொரு கரண்டி எடுங்க. இன்னொரு கரண்டி எடுத்து அதை நீங்க பண்ணுங்க. அமுக்கு கூட இப்படி தட்டி விடுங்க. அவ்வளவுதான். அப்ப வீசா ஆமா வீசா கேக் போது 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 போது. அம்மா கேக் கேக் தாண்டி கேக் கேக்குதா. ஓகே, டன் 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 டன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே நம்ம கட் பண்ணிடணும். ஆக்சுவலாக நான் வந்து கட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு, நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி ஷேப் போட்டாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். நான் வந்து திடீர்னு தான் யோசித்தேன், சரி நம்ம ஈஸியாக மைசூர் பாக்கு செஞ்சு வரிசை வைக்கணும். அதுக்காக தான் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறத ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஆனால் நான் என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், யார் வீட்டுக்கு போகிறேன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, இல்லை நம்ம இப்போது வீடியோ போட்டோன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, அடுத்து வந்து நம்ம இன்வைட் பண்ணாதவங்க ஏதாவது வருத்தப்படுவாங்க, அதனால் நீங்கள் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதில் வந்து எங்களையும் ஒரு முக்கியமாக கூப்பிட்ருந்தாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமா எப்படி இருக்கு போ சொல்லு. போ இங்க காட்டு. கேக்காமி. வா போ. ஓகே, டாப் சூப்பர். ஓகே, மைசூர் பாக்கு வந்து நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்தியன் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் முன்னாடி நார்த்தில் இருக்கும் போது அடிக்கடி நாங்கள் போய் செஞ்சு கொடுப்போம். இது வந்து வரிசைக்காக நான் வாங்கிட்டு வந்தது. ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம், நம்ம ஊரில் வாங்கின தாழம்பூ குங்குமம் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். தம்பியும் பாப்பாவையும் தலைக்கூத்தி குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. அப்ப எங்க போறீங்க? பாபாய் போறீங்களா? நீ சொல்லு. தம்பி எங்க போற? அத்தை வீட்டு போறியா? தலை முடிய கொஞ்சம் ஊத்தி கொடுங்க. ஐயா ஹாய் சொல்லு. பாபாய். ஹாய் அம்மே. அம்மா டாக் என்ன சொல்லுது? டாக் என்ன சொல்லுது பாப்பாட்ட? நான் வந்து இதில் வந்து ஒரு saree வந்து வச்சுருக்கேன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வரிசையில். இது வந்து எல்லாருமே வரிசை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. நான் வந்து 3 தாம்பூலம் எடுத்திருக்கேன். ஸ்வீட்ஸ் ஒன்று, saree, பூ, பழம் ஒன்று. இது வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வரிசை. அவங்களோட ஃபேமிலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
आदित्य सोम अंगारक बुध गुरु शुक्र शरराग केतु नवग्रह देवता अनुकूल्य இங்க வந்து ஆடுங்க இங்க வந்து. பாப்பாவும் தம்பியும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்ல டான்ஸ்லாம் ஆடின பாப்பா. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது பாப்பா வந்து இன்றைக்கி தூங்கவே இல்லை. மதியம் எப்போவும் ஒரு 1 hour 1.5 hour தூங்குவாங்க. தூங்கவே இல்லை. தூக்கத்தினாலே என்னென்னு தெரியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் சரி கிளம்பிடலான்னு நினச்சோம். அப்புறம் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரையும் சமாளித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணோம். இவ்வளோ ஒரு கலவரத்துலேயும் பாரு. என்னம்மா வேணும்? என்னம்மா வேணும்? நாங்கள் மட்டும் ஸ்பெஷலாக சாப்பிட்றோம். ஃபிஷ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. கோமதி மாடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்படியே போஸ்ட் கொடுங்க. கிட்டக்க தான் எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஸ்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.